ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். கல்யாண வீட்டு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்து பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் நம்ம பைனாப்பிளை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்ய போகிறோம். எசன்ஸ்லாம் எதுவும் சேர்க்காம எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஸோ பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு ஒரு 2 பீஸ் பைனாப்பிளை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு, திராட்சை இது ரெண்டுமே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவு ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையானது திராட்சை, முந்திரி போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவு ரவை சேர்த்துருக்கேன். கப் அளவில் 1 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் ரவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பாலேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. ரவை அந்த நெய்லேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் போது ரவை நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா கேசரி ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வறுத்துட்டு இதை அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு சுட்டுட்டா போதும். அதை இதில் ஊற்றிடலாம். சுட தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, எல்லோ ஃபுட் கலர். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பைனாப்பிள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதியும் சேர்த்துடலாம். பைனாப்பிளோட ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ பைனாப்பிள் மட்டும் இருந்தால் போதும். மோஸ்ட்லி எசன்ஸ் யூஸ் பண்ணி செய்வாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி செய்யும்போது நல்லா அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளையும் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்லா கலர்ஃபுல்லான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.